இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித தொலந்தீனோ நகர் புனித நிக்கோலஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள ஜெபிக்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? நம் தேவன் இயேசு உங்களோடு இருக்கும்போது, அவருடைய பாதுகாப்பும் துணையும் உங்கள் பக்கம் இருக்கும்போது நீங்கள் எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. சிரிப்பு உங்கள் நாவில் எப்போதும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி உங்கள் குடும்பங்களில் நிறைவாய் இருக்க வேண்டும். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் தினமும் ஜெபிக்கின்றேன். இன்றைய வசனம் கூறுகிறது, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே என்று. இறை இயேசுவின் கிருபையால் நாம் யாருமே ஏழைகளாக இல்லை. நன்றி செலுத்துங்கள். இருக்கவும் இயேசு அனுமதிக்கவில்லை. ஏதாவது ஒரு சில காரியங்களில், தேவைகளில் குறைவு நம் வாழ்க்கையில் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த குறையையும் அப்படியே இயேசு விட்டுவிட மாட்டார். ஏற்ற நேரத்தில் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதமாய், வளர்ச்சியாய், வெற்றியாய், வழியாய் மாற்றித் தருவார். ஆனால் நம்மை சுற்றி ஏழைகள் உண்டு நண்பர்களே. வீடு இல்லாமல் ஆலய வாசலில், வழியோரங்களில், சாலை ஓரங்களில், பிரிட்ஜ் அடியில் இருப்பவர்கள், வாழ்பவர்கள் நம் மத்தியில் உண்டு. இதுபோன்றவர்களை கண்டும் காணாமல் போகாதீர்கள். உங்களால் முடிந்த உதவியை, சிறு சிறு தொகையோ பெரிய தொகையோ, உணவோ உறைவிடமோ உடையோ, படிப்புக்கு உதவியோ திருமணத்திற்கு உதவியோ, எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அப்போது உங்கள் குறை அனைத்தும் நிறைவாக மாற்றப்படும். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாக மாறுமாம். இயேசு செய்வார், நிச்சயம் உங்களுக்கு செய்வார். பிறருக்கு உதவும் உங்கள் கைகளையும் உங்கள் மனதையும் உயர்த்த மறவாத தேவன் நம் இயேசு. நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாயாக அது உங்களை திரும்ப வந்து சேரும்படி நிச்சயம் இயேசு செய்வார். முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயம், நாம் செய்வது யாருக்கும் தெரியாமல், தம்பட்டம் அடிக்காமல், மறைவில் செய்யும் போது அது இன்னும் இயேசுவுக்கு அதிக பிரியமாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள் என்பதாய். கிறிஸ்துவோடு நான் இறந்து விட்டேனா? இல்லையே சகோதரி, இன்னும் நான் உயிரோடுதானே இருக்கின்றேன். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்கிறீர்களா? அதற்கு அர்த்தம் என்னவென்றால், உலக போக்கினால் ஆன பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய எண்ணம், பேராசை, கோபம் ஆகியவற்றிற்கு இயேசுவோடு சேர்ந்து இறப்பது, அதனோடே சேர்ந்து அவருடைய நல்குணங்களோடு உயிர்த்து எழுவது. நிச்சயம் இதில் ஏதாவது ஒன்றாவது நம்மிடம் இருக்கும். சற்றே யோசித்துப் பாருங்கள். பரத்தமையோ, ஒழுக்கக்கேடான செயல்களோ, கட்டுக்கடங்காத பால் உணர்வோ, தீய எண்ணங்களோ, பேராசை, கோபம் யார் மீதாவது உங்களுக்கு இருந்தால், இந்த குணங்களில் எல்லாம் இருந்து விடுபட முயற்சி செய்து பாருங்கள். அதற்கு ஜெபமும் இறை பிரசன்னமும் உங்களுக்கு உதவும். ஒருவன் தனிமையில் யாரும் பார்க்காத போது என்ன செய்கின்றான், என்ன செய்கிறாள் என்பதுதான் உண்மையான அவர்களுடைய குணம் என்பார்கள். ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை.
ஆனால் இயேசுவுக்கு தெரியுமே. அதிலிருந்து நாம் மாற வேண்டும். இனி இப்படி நான் பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அந்த நபரையே பார்க்கக்கூடாது, இந்த பொருட்களை உண்ணக்கூடாது, உபயோகிக்க கூடாது, குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, தவறான வேலைகளை செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்று நினைப்பீர்கள். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, இனி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுவீர்கள். கடமையை சரியாய் செய்ய வேண்டும் என்றும் முயற்சிப்பீர்கள். ஆனால் முடியாது. ஊன் இயல்பும் சத்துருவும் உங்களை விடமாட்டான். ஆனால் இன்று இயேசுவிடம் ஒப்படைத்து உதவி கேளுங்கள். மனம் திறந்து பேசுங்கள். அவர் புதிய இயல்பை உங்களுக்குள் வைப்பார். புதிய ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவார். அப்போது பாருங்களேன், உங்களுக்குள் மாற்றம் வரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்குள் தாரும். உமது வல்லமை மிக்க செயல்களை, மாட்சியை, பேரொளியை என் வாழ்க்கையில் காட்டும் இயேசுவே. எங்களை ஆசிர்வதியும். நல்குணங்களை எங்களில் வையும். நீர் உருவாக்கிய நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றியோடு வாழ்வேன். நல்ல குணங்களோடு வாழ்வேன். உம்மை மனமாற போற்றி புகழ்ந்து மறவாமல் அன்றாடம் ஜெபித்து வாழ்வேன். துணை செய்யும் இயேசுவே, வழிகாட்டும் இயேசுவே, அன்னை மரியே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.